ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு எள்ளு பர்ஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறது கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு நிறைய டைமும் எடுக்காது, இதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 கப் எள்ளு சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளை வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாங்க, இல்லை அது கரைஞ்சிடும். இது கலர் மாதிரி பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், பாதி வறுபட்டிருக்கு. இதை இன்னும் 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி எள்ளை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எள்ளு கரைஞ்சிடாமல் நல்லா செவந்து வறுபட்டு வந்திருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே கடாயில் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா அழுத்திட்டு இதில் இன்னும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். வெல்லத்தை துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா கொதிச்சு மேலே நுர பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வெள்ளைப்பாகு நல்லா திக்காகி வருங்க, அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் அப்படி இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வெள்ளைப்பாகு நல்லா திக்காகி வருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காயிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் இதை ஊற்றி பார்க்கலாங்க. இந்த வெள்ளைப்பாகை தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம அதை கையில் எடுத்து உடைக்கும் போது இது நல்லா உடையணுங்க, அப்போ தான் அது சரியான பதம். இப்போ கையில் எடுத்து பார்க்கலாம். இந்த பாகு உடையிற பதத்துக்கு வரலைங்க, இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது. கையில் எடுத்துகிட்டு இதை நல்லா அழுத்தி பாருங்கள். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதை இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் அப்பப்போ தண்ணியில் சேர்த்துட்டு இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எடுக்கும்போது இது சரியான பதம் வரலங்க, இது சாஃப்டாகவே இருக்குது. நம்ம அந்த பாகை தண்ணியில் சேர்த்த உடனே எடுத்து செக் பண்ண வேணாங்க, 2 செகண்ட் கழிச்சிட்டு அப்புறமா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் சாஃப்டாகவே இருக்குது. இதை இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை தண்ணியில் சேர்த்துட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக பாகுப்பதம் சரியாக வரணுங்க, அப்போ தான் இந்த பர்ஃபி நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம அதை தண்ணியில் சேர்க்கும்போது ஒரே இடத்துல மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் நீட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ எடுத்து உடைச்சி பாருங்கள். நம்ம அதை கையில் எடுத்து உடைக்கும் போது இது நல்லா உடையணுங்க. பாருங்கள், இது நல்லாவே உடையுது. இது சரியான பதங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லை சீக்கிரமாகவே இது கெட்டியாயிடும்.
இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை நெய் எல்லாம் எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீ இதை எந்த பிளேட்டில் மாற்றுறீங்களோ அந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டே நெய்யில் எண்ணெய் தடவி வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்ட அப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லை அந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இது கடையில் நெய் தடவிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கம் ஈவனாக இதை சமப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த பர்ஃபி சூடாக இருக்கும்போது இது நல்லா ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஆறுனதும் நல்லா கெட்டியாயிடும். அதனால் சூடாக இருக்கும்போது இதை சீக்கிரமாக சமப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க. இந்த பர்ஃபியை 2 நிமிஷம் கழிச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃபுல்லெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி லைட்டாக கோடு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். இது ஃபுல்லாக ஆறிட்ட அப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டு வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனதும் நம்ம கையால் போடும்போது இது ஈஸியாக வந்துடும். இது நல்லா ஆறிட்ட அப்புறம் ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது ஈஸியாக வெளியே வந்துடும். இந்த பர்ஃபியை பிளேட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நெய்யில் எண்ணெய் தடவிட்டு தாங்க சேர்க்கணும். நீங்கள் இப்படி தடவாமல் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிளேட்டில் எல்லாமே ஒட்டிக்குங்க. இது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த பர்ஃபியில் ஃபஸ்ட்டே கோடு போட்டு வச்சதுனால நமக்கு போடும்போது ஈஸியாக வருதுங்க. பாருங்கள், உடைக்கும் போது எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இந்த பர்ஃபி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.